கொல்லிமலையின் சுற்றுலா திட்டங்களை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு உருவாக்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா கொல்லிமலையில் நடைபெற்ற வல்விலோரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 460 பயனாளிகளுக்கு 14 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலோரி மன்னனின் ஆட்சித்திறன் மற்றும் வில் திறமையை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கொல்லிமலையில் ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய 2 நாட்கள் வல்விலோரி விழா, சுற்றுலா விழா, மலர் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிறைவு விழாவில் உயர்கல்வி, சுற்றுலா, கலைப்பண்பாடு உள்ளிட்ட துறைகளின் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவிகள், கலைஞர்கள் பங்கேற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் சிறந்த அரங்கங்கள் அமைத்தவர்களுக்கான பரிசுகளை மாவட்ட வனத்துறை, கால்நடை பராமரிப்பு, கூட்டுறவு, ஆவின் உள்ளிட்ட துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், கொல்லிமலையில் உள்ள மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு, சுகாதாரம், மகளிர் நலம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். கொல்லிமலையின் இயற்கை வளத்தை பாதுகாத்திட 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான இயற்கை சுற்றுலா திட்ட மதிப்பீடு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி சா. உமா தெரிவித்தார். கொல்லிமலையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இதனுடைய இயற்கை தன்மை இன்னும் மாறல. இந்த சீதோஷ்ண நிலை ஆகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, இல்ல இங்க விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப இயற்கையா இருக்கு. ஆக இயற்கையை சிதைக்காமல் இதை இன்னும் எவ்வளவு தூரம் முன்னெடுக்க முடியுங்கிறதுக்காக இந்த வருடம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறைக்கு சுமார் 2 கோடி ரூபாய் விரிவான திட்ட மதிப்பீடு உருவாவதற்காக உத்தரவிட்டுள்ளார்கள். ஆக நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கான அரசாணைகளை எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. திருச்செங்கோடு நகராட்சி சூரியம்பாளையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா. உமா 10வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி கண்காட்சி மற்றும் மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 103 பயனாளிகளுக்கு 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாளன்று தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாக கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், கைத்தறி தொழிலை மேம்படுத்தி கைத்தறி நெசவாளர்களின் வருவாயை உயர்த்தவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு, கைத்தறி துறை உதவி இயக்குநர் திரு பழனிக்குமார், கைத்தறி நெசவாளர்கள் சங்க தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக அளவில் மரவள்ளி கிழங்கு உற்பத்தியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும், மரவள்ளி பயிரில் விவசாயிகளுக்கான தொழில்நுட்பங்களையும் நோய் தாக்காத புதிய ரகங்களையும் திருவனந்தபுரம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் CTCRI தொடர்ந்து வழங்கி வருகிறது என்றும் அதன் இயக்குநர் டாக்டர் G. பைஜு நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் தெரிவித்துள்ளார். அங்கு நடைபெற்ற மரவள்ளியில் புதிய ரகம் அறிமுகம், விவசாயிகள் உடனான கலந்துரையாடல் மற்றும் மரவள்ளி உணவு திருவிழா நிகழ்ச்சியில் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த மரவள்ளி பயிரிடும் விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் மரவள்ளி பயிரின் வளர்ச்சி மற்றும் நோய் தாக்கம் குறித்து இயக்குநர் மற்றும் விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தனர். அதற்கு மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம், அதன் சார்பு மரவள்ளி ஆராய்ச்சி நிறுவனங்கள், வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் ஆகியவற்றில் பரிந்துரை செய்யப்படும் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் கேட்டுக் கொண்டனர். திருச்செங்கோட்டில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள், பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட சமூக நலம், மகளிர் உரிமைத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், திருச்செங்கோடு நகராட்சி ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அண்ணா சிலை அருகே தொடங்கி 4 ரத வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அண்ணா சிலையை இந்த பேரணி வந்தடைந்தது. இந்த பேரணியில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க வேண்டும், சத்தான பால் தாய்ப்பாலே, பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முதல் உணவு தாய்ப்பாலே ஆகும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடியும், குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை வழங்க வலியுறுத்தி விழிப்புணர்வு கோஷங்களை முழங்கியபடியும் மாணவிகள், பெண்கள் ஊர்வலமாக சென்றனர்.